Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் நவம்பர் 24, 2023 ஆர்பிஐலேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலரில் 75 ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கும் பண்ணாதீங்க, ஃபியூச்சரில் பேன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மோட நேம் இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்கறதோட மட்டும் இல்லாம நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களோட 2-3 நண்பருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. 1 இயர் பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ சேம் இதே மாதிரி ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல 34 ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நேம்ஸை மென்ஷன் பண்ணி இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம், இதுல ட்ரேடோ இன்வெஸ்டிங்கோ பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க. அதை பத்தி கூட நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க சம் நெகட்டிவ் கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. இப்ப இன்னும் ஒரு 41 வெப்சைட் அடிஷனலா ஆட் பண்ணி டோட்டலா 75 ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ரிலேட்டடா நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் 𝐓𝐵𝐵 அப்படின்னு இருக்கு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அங்க நம்ம பர்மிஷன் வாங்கணும். 𝐸TPன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடா நம்ம ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா RBI ரிசர்வ் பேங்க் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்தியாவில் லீகலா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்ப இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 75 ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே பர்மிஷன்ஸ் வாங்கல. அதனால தான் அதை அன்ஆத்தரைஸ்டு மென்ஷன் பண்ணி மக்களை வந்து அலர்ட் பண்றாங்க. இதை மீறி நீங்க இந்தியாவில் இருந்துகிட்டு இந்த 75 வெப்சைட்ல ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்ல உங்களுக்கு வித்ட்ரா வந்து ஒழுங்கா கொடுக்கல, இல்ல ஏமாத்திட்டாங்க, இல்ல லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால அபிஷியலா எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பேன் பண்ண போறாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா பேன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆர் ரெகுலேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிற வரையும் அது பேனா இருக்கலாம் ஆர் ரெகுலேட்டா இருக்கலாம், அது வரையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றது இல்லீகல் தான். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல இந்த 75 வெப்சைட்ஸோட நேமும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுல ரொம்ப ஃபேமஸா நம்ம யூடியூப்பை திறந்தாவே விளம்பரம் வருது. IPL எல்லாம் நிறைய ஸ்பான்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. 𝐸𝐸𝐻, IQ ஆப்ஷன், XNS, மெட்டாட்ரேட் 4, மெட்டாட்ரேட் 5, ஒலிம்பியா ட்ரேட், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஃபேமஸான வெப்சைட்ஸோட நேம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. IPL ஸ்பான்சர் பண்றாங்க, யூடியூப்ல விளம்பரம் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படிங்கறதுனால அது ஜெனியூனான வெப்சைட் வந்து கிடையாது. இதை நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கவர்மெண்ட்டும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட விட்டுருங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24/7 ரன் ஆகும், இது டாக்ஸ் கிடையாது, இதுல நிறைய நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன்ஸ்னால இந்த அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண வைக்கிறாங்க. பீப்புள்ஸும் எந்த விதமான ரிசர்ச்சுமே பண்ணாம யூடியூப்ல அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கறத மட்டும் நம்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் கேட்கிற ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு $100 இல்ல $1000 டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருகிட்ட போய் அந்த அமௌண்ட்டை கேட்பீங்க, எங்க கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? ஒரு சின்ன உதாரணமா பார்க்கலாம். 𝐸𝐸𝐻 இந்த வெப்சைட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய IPL ஸ்பான்சர் பண்றாங்க. யூடியூப்பை திறந்தாவே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட விளம்பரங்கள் வரும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரெக்ஸ் வெப்சைட்டு. தமிழ்நாட்டில் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த லிங்க் வழியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை நான் இந்த வெப்சைட்டு இதுதான். ஸோ நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பாருங்கள் கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட அட்ரஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மெரிடியன் பிளாஸ் சாக் எஸ்டேட் காஸ்ட்ரீஸ் செயின்ட் லூசிகா அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நான் கூகுள் மேப்பில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கூகுள் மேப்பில் போட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீவு மாதிரியான இடம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பிரேசிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டி லூசியா அப்படிங்கிறது. ஸோ கொலம்பியா இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் பிரேசில் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலி இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போது இந்த வெப்சைட் வந்து நாளைக்கு மூடிட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து இங்கே போய் இந்த ஆஃபீஸ்லேயே நம்ம கேட்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போது நீங்கள் உங்களை ரெஃபர் பண்ணார் இல்லையா அந்த யூடியூபர், அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவர் சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிடுவார். நானும் தான் ப்ரோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு மூடுவாங்கன்னு எனக்கு தெரியுமா, எனக்கும் தெரியாது, நானும் தான் உங்களுக்கு லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாரு. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காலி. அதாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வெப்சைட் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலை. இந்தியாக்கிட்ட எந்த விதமான பர்மிஷன்ஸும் வாங்கலை. அவங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் அந்த அமௌண்ட்டை மீட்டெடுக்க முடியாது. இது 𝐷𝗓𝗏𝐻. அடுத்து இன்னொரு ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ ஆப்ஷன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விளம்பரங்கள் வந்திருக்கும், நிறையா பேர் இதை ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க ஐக்யூ ஆப்ஷன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே காண்டாக்டஸ் கீழே போய் பார்க்கலாம். இதோட அட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் இந்தியாவில் இருக்காது. இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அட்ரஸ் இந்த காலனி ஹவுஸ் 41 நேவி ஸ்ட்ரீட் செயின்ட் ஜார்ஜன் அஸ்டனிகா பர்புடா அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபிடலஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இது பாருங்கள் சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணது கிடையாது. பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியன்ஸை, அதாவது பீப்புள்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக இங்கே இந்தியாவில் வந்து ஐபிஎல்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நிறையா விளம்பரங்கள் கொடுத்து மக்களை வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண வைக்கிறாங்க. பட் நாளைக்கு இதை மூடிட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போயிட்டு அந்த கம்பெனியில் கேட்க முடியாது. அதே போல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணேன், ஒரு $100 $1000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி நம்மளை அலர்ட் பண்ணிட்டாங்க, இந்த வெப்சைட்லாம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு அலர்ட் பண்ணிட்டாங்க. மீறி பண்ணுறது வந்து உங்களோட ரிஸ்க். நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் தான் லாஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேஷன்ஸ்லையோ யாராவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.